இஸ்ரேலின் உளவு அமைப்பான மொசாட்டின் தலைமையகத்தை குறிவைத்து ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்தியது தெரிய வந்திருக்கிறது. இஸ்ரேல் மீது சுமார் 200 ஏவுகணைகளை வீசிய ஈரான் 3 முக்கிய விமானப்படை தளங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தியிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதில் இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை விநியோகம் செய்யக்கூடிய அமெரிக்கா பயன்படுத்தக்கூடிய முக்கிய விமான தளமான நுவாடிம் என்ற இடத்தில் தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. நுவாடிம் விமானப்படை தளத்தில் அமெரிக்காவின் F-35 போர் விமானம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்ததாகவும் தெரிகிறது. இதேபோன்று ஹிஸ்புல்லா அமைப்பின் தலைவர் நஸ்ரல்லாவை கொல்வதற்கு பிரதான காரணமாக இருந்த ஹாட்ஜெரிம் என்ற விமானப்படை தளத்தை குறிவைத்து ஈரான் தாக்குதல் நடத்தியுள்ளது. அனைத்திற்கும் மேலாக உலகின் சக்தி வாய்ந்த உளவு அமைப்பாக கருதப்படக்கூடிய மொசாட் தலைமையகத்தை குறிவைத்து ஈரானிலிருந்து ஏவுகணைகள் வீசப்பட்டன. இந்நிலையில் மொசாட் மற்றும் விமானப்படை தளங்களை குறிவைத்து ஈரான் நடத்திய தாக்குதல் முறியடிக்கப்பட்டதாக இஸ்ரேல் தரப்பில் கூறப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேல் ஈரான் இடையேயான பிரச்சனையில் ரஷ்யா, சீனா போன்ற பெரிய நாடுகளின் தலையீடுகள் இருக்காது என்பதால் 3ஆம் உலகப் போருக்கு வாய்ப்பில்லை என்று பேராசிரியர் ராமு மணிவண்ணன் கூறியுள்ளார். நியூஸ் 18 தமிழ்நாட்டின் வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் பேசியவர் ஈரானுக்கு ஆதரவான நிலைப்பாட்டில் ரஷ்யா உள்ளதாக கூறியுள்ளார். மேற்காசியாவில், மிடில் ஈஸ்ட், மத்திய கிழக்கு நாடுகளிலும், மேற்காசிய பகுதியில், வளைகுடா நாடுகளில் தொடர்ந்து போர் நடந்து கொண்டுதான் 20-25 ஆண்டுகளுக்கு மேலாக நடந்து வருகின்றது. அதை நாம் உலக போர் ரீதியாக நாம் பேசவில்லை. இப்பொழுது கூட நாம் உலக போர் என்று சொல்லும் பொழுது ஆப்பிரிக்கா போன்ற கண்டங்களையும், ஐரோப்பாவில் மேற்கு வெஸ்ட் யூரோப் என்று சொல்லப்படுகின்ற மேற்கத்திய நாடுகளும், அதோடு மட்டுமில்லாமல் ரஷ்யா போன்ற நாடுகள் இது நேரடியாக தலையிடாமல் உலக போராக மாறுவதற்கு வாய்ப்புகள் குறைவு. ஆதலால் இதை ஒரு குறிப்பிட்ட பூகோள ரீதியான ஒரு இடத்தில் ஒரு போராகவும், அதன் போருக்கு ஒரு சமாதானத்தையும் இந்த பூகோள வரைமுறையில் தேர்ந்தெடுப்பதுதான் காண்பதுதான் சரியான ஒரு முறையாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். என்ன எதிர்பார்க்கிறது என்றால், உக்ரைனுடன் ஒரு ஆழமான 500 நாட்களுக்கு மேலான ஒரு போரினை ரஷ்யாவும் உக்ரைனும் போரிட்டுக் கொள்ளும்போது, ரஷ்யா ஈரான் மற்றும் இஸ்ரேல் என்ற ஒரு போரில் நுழைவது ஒரு கடினமான ஒரு முடிவு. அதோடு அது இந்த சூழலில் அது ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் குறைவு என்று நினைக்கலாம். ஆனால் ரஷ்யாவை பொறுத்தவரையில் ஒரு பக்கம் ராணுவ ரீதியாக ஈடுபட்டிருந்தாலும், உக்ரைன் அரசியல் மற்றும் இன்டர்நேஷனல் டிப்ளமசி, பன்னாட்டு தூதரக ரீதியாக இந்த போரில் ஈரானின் நிலைப்பாட்டை ஆதரித்து நின்றாலும் கூட இது ஒரு மிகப்பெரிய ஒரு வட்டார அரசியல் என்று சொல்லக்கூடிய பிராந்திய அரசியலில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும். அதே போல் சீனாவை பொறுத்த மட்டில் சீனா நேரடியாக உலக அரசியலில் சீனா நேரடியாக ராணுவ ரீதியாக ஈடுபடாது.